ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்னி டே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? நமக்கு நம்மளோட சம்பாத்தியம் நமக்கு தேவையான அளவு இருக்குது. நமக்கு வேலைக்கு போகாமல் நம்ம சம்பாத்தியத்தை வச்சு நம்ம எவ்ரி மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல். அப்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? 6 வகை இருக்குது, 6 ways இருக்குது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண. ஆல் யூ கேன் ஈவன் சே ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 ways இருக்குது டு அச்சீவ் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். அப்போ என்ன 6 வகைன்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸில் இது பண்ணலாம். அப்படின்னா நிறைய பேர் பேங்க்கில் சேவிங்ஸ் மூலமாக மணியை லம்சமாக சேவ் பண்ணுவாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய பேருக்கு. இப்போ லம்சம் சேவிங்ஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். அதை வச்சு அவங்களுக்கு மந்த்லி அவங்களோட தேவைகள், அவங்களோட தினசரி அலுவல்கள், அதுக்கு தேவையான பைசாலாம் அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணலாம் சேவிங்ஸ்னால் அப்படி அதில் என்ன ட்ராபேக்னு பார்த்தா, உங்களுக்கு மணி ஃபஸ்ட்டு இருக்கணும், லம்சம் மணி, ஹியூஜ் மணி இருக்கணும் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் தென் யூ கேன் டிக்ளேர் யூஆர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ. பிகாஸ் நிறைய மில்லியனர்ஸ்லாம் அப்படி தான். அவங்க இல்லை பரம்பரை பணக்காரங்க நிறைய அவங்க அம்மா அப்பாவோட அவங்க மூதாதையரோட சொத்துக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் மந்த்லி, இல்லையா? அவங்க சேவிங்ஸ் ஒரு மணி இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். தென் தே டோன்ட் நீட் டு ஒர்க். அவங்க தே கேன் சே தட் ஃபினான்ஷியலி ஐம் ஃப்ரீன்னு சொல்லலாம். செகண்ட் வே என்ன சொல்லலாம்னா ரியல் எஸ்டேட். நிறைய பேர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற வருமானம், இப்போ 4-5 வீடு, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யூகேல இருக்கவங்கலாம் 30 வீடுலாம் வச்சுருக்கவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்க அது வாடகைக்கு விட்டுட்டு அதில் வர்ற வருமானமே அவங்களுக்கு போதுமானதுக்கு மேலாக இருக்கும். அதை வச்சுட்டு தே கேன் சே தே ஆர் ஐம் ஃபினான்ஷியலி ஃப்ரீன்னு சொல்லலாம். அது செகண்டு. இதோட டவுன்ஃபால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வீடு மார்ட்கேஜில் ஏறதே ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு மார்ட்கேஜில். செகண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் என் ஹஸ்பண்டும் ப்ராப்பர்ட்டிஸில், அதாவது பைக்லெட் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன பிரச்சனைனா, இன்ட்ரெஸ்ட் ரேட் பயங்கரமாக பிச்சுட்டு போகுது. இப்போ முதல்ல 1%, லெஸ் தென் 1% இப்போ பார்த்தீங்கன்னா 4, 5, 6. ஏன்னா பைக்லெட் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு 6-7% இன்ட்ரெஸ்ட் போகுது. அப்போ என்ன ஆகுனா, நம்ம வர்ற அந்த இதுலேருந்து வாடகைலேருந்து வர வருமானம் ஃபுல்லாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மார்ட்கேஜ் பே பண்ணவே போயிடும். அப்போ அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது. ஸோ யூ கான் சே யூ வில் ஃபினான்ஷியலி யூர் ஃப்ரீ வித் ரியல் எஸ்டேட். பட் இட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி இஸ் ரியல். ஆனால் இதில் என்ன டவுன்ஃபால்னா, உங்களுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா வீடு வாங்கணும்னா யூ நீட் டு பே அட்லீஸ்ட் 30-40% டெபாசிட் ஃபார் அ பைக்லெட் ப்ராப்பர்ட்டி. அப்போ உங்களுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் வேணும். எப்படி அபவுட் 200,000 pounds வேணும். ஓகே, அதனால அது கஷ்டம். தட் இஸ் செகண்ட் வே ரொம்ப டஃப். தேர்ட் வே என்ன சொல்லலாம்னா, மெனி பீப்புள் ஆர் டூயிங் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறாங்க. அமேசானில்